இந்த மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே 100 தடவை கிரிவலம் போன அளவுக்கு கிடைக்கிற புண்ணியம் இந்த ஒரே ஒரு சித்ரா பௌர்ணமி நாள்ல கிடைக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. என் வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செய்யற பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வைக்கிற சித்திரகுப்தர் தமிழ் வருடத்தோட முதல் மாசமான சித்திரை மாசத்துல தான் அவதரித்தார்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த சித்திரை மாசத்துல வர பௌர்ணமி ரொம்ப முக்கியமான நாளா பாக்குறாங்க. இந்த நாள்ல சிவபெருமானை நினைச்சு பக்தியோட கிரிவலம் வந்தா நம்ம செய்த பாவங்கள் நீங்கி கோடி புண்ணியம் சேரும்னு நம்பப்படுது. நார்மலாவே திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஆனா இந்த முறை அதனோட சிறப்பை தெரிஞ்சு வெயில் மழை கிரௌட்னு எதையும் பொருட்படுத்தாம வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணாங்க. 14 கிலோமீட்டர் கிரிவலம் முடிச்சு வெளியே வரும்போது உடம்பு டயர்டா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும். யாரெல்லாம் கிரிவலம்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணீங்களோ ஓம் நமச்சிவாயன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ லைக் பண்ணிட்டு கிரிவலம் போனவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.